அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆகஸ்ட் மாதத்தை ஆண்டவர் தேவ அன்பை நினைவில் கொள்ளும் மாதம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய அன்பு மாறாதது, அவருடைய அன்பு நிரந்தரமானது, உன்னதமானது, மேலானது. அல்லேலூயா. அவருடைய அன்பை நாம அதிகமாய் நினைவில் கொள்ள, ரிமைண்ட் பண்ண இந்த மாதத்தை நாம பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. வாசிங்க இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனம் ஏசாயா 49:15. ஏசாயா 49:15. ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அல்லேலூயா. ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அல்லேலூயா. போன வாரத்துல ஸ்திரீயானவள் யார்? இந்த ஸ்திரீயானவள் அப்படின்னு சொல்லி போன வாரத்துல நம்ம பார்த்தோம். அவள் எப்படிப்பட்டவள், யாரு, என்ன அப்படிங்கறத ஃபுல்லா என்னது மகளிருக்குரிய செய்தியாக இருந்தது. அல்லேலூயா. பிரயோஜனமா இருந்தா கர்த்தருக்கு ஒரு ஸ்தோத்திரம் பண்ணி அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இன்னைக்கு நம்ம இந்த 2வது பகுதி, தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல். தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல். அல்லேலூயா. கர்ப்பத்துல அந்த பிள்ளை இருக்கும்போது, அதாவது பெற்றெடுப்பதற்கு முன்பாக என்ன சொல்லுவாங்க? வாயை கட்டி வயிற்ற கட்டி பிள்ளைய பாதுகாக்கிறா. நினைச்சத சாப்பிட முடியாது, அப்படித்தானே? கர்ப்பத்துல குழந்தை இருக்கும்போது நினைச்சதை விரும்பினதை சாப்பிட முடியாது. அது சாப்பிட்டா பிள்ளைக்கு ஒத்துக்காது. அந்த மாதிரி வயிற்ற கட்டி வாயை கட்டி விருப்பத்தெல்லாம் அடக்கி என்ன பண்றா? அந்த கர்ப்பத்திலிருந்து அந்த பிள்ளைய அந்த தாய் பெற்றெடுக்கிறா. பெற்றெடுத்ததுக்கு அப்புறம் பிறக்கிறதுக்கு முன்பாடி அவ்வளோ கட்டுப்பாடு, பிள்ளைக்காக தியாகம், அவ்வளோ சாக்ரிஃபைஸ். ஆனா பிறந்ததுக்கு அப்புறம் வேதம் சொல்லுகிறது, தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல், அப்படி பெற்றெடுத்து கஷ்டப்பட்டு பெற்றெடுத்த பிள்ளைக்கு இரக்கம் செய்யாமல் கூட, தயவு பாராட்டாமல் ஒரு தாய் இருக்கக்கூடும் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அதற்கு காரணம் என்ன? ஒரு பெற்ற தாய் தன்னுடைய பிள்ளைக்கு கூட இறங்காமல் இருப்பதற்கான காரணம் என்ன? அதற்கு பரிகாரம் என்ன? அந்த ரீசனையும் பார்த்து அதற்குரிய பரிகாரம் என்ன? அது ரெண்டையும் பார்த்து இன்னைக்கு நாம தியானித்து ஜெபித்து முடிக்க போகிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். வாசிங்க 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 28-29. அதற்கு அவன், கர்த்தர் உன்னை ரட்சிக்காதிருந்தால் நான் எதிலிருந்து எடுத்து உன்னை ரட்சிக்கலாம்? களஞ்சியத்தில் இருந்தா, ஆலையில் இருந்தா என்று சொல்லி ராஜா பின்னையும் அவளை பார்த்து, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவள், இந்த ஸ்திரீ என்னை நோக்கி, உன் மகனை தா, அவனை இன்று தின்போம், நாளைக்கு என் மகனை தின்போம் என்றாள். அடுத்து, அப்படியே என் மகனை ஆக்கி தின்றோம். மறுநாளிலே நான் இவளை நோக்கி, நாம் உன் மகனை தின்ன அவனை தாய் என்றேன். அவள் தன் மகனை ஒழித்து விட்டாள் என்றான். இந்த ஏசாயா 49:15 நாம வாசிச்சோம் அப்படின்னா நமக்கு உடனே நினைவுக்கு வர்றது இந்த வேத பகுதி தான், இல்லையா? கொடுமைனா கொடுமை இந்த வசனம் தான், இல்லையா? கொடூரத்தினுடைய உச்சம். அன்புக்கு அப்படியே ஆப்போசிட். அன்புனாலே தாய் தான், தாயினுடைய அன்பு அப்படின்னா நம்ம உலகத்துல எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா வேதத்தில் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அல்லேலூயா. சமாரியா பட்டணத்துல இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோராம் இருந்த நாட்களில மிகுந்த ஒரு பஞ்சம் உண்டாயிற்று. அல்லேலூயா. அந்த பஞ்சத்துல என்ன பண்ணிட்டாங்க? யாருக்கும் சாப்பாடு இல்லை. இந்த வேத பகுதியை நான் ஒரு நாள் வாசித்துக்கிட்டு இருந்தேன். நாங்க மதுரையில இருந்து சென்னைக்கு வந்த புதுசு. அப்ப கிண்டியில நாங்க இருக்கிறோம். ரொம்ப ஒரு சின்ன வீடு. மொத்தமே பாத்தீங்கன்னா ஒரு 2 ரூம் 3 ரூம் தான். கிச்சன் பாத்தீங்கன்னா எங்க வீட்டம்மா ஒரு ஆள் தான் நிக்க முடியும். அவங்க நின்னாங்கன்னா இன்னொரு ஆள் உள்ள போக முடியாது. அவ்வளோ ரொம்ப சின்ன வீடு, கஷ்டம், நெருக்கம். அங்க மதுரையில சொந்த வீடு கட்டி அதுல குடி போக முடியாம அதுல நிறைய கடன் ஆயிடுச்சு. அந்த வீடை கட்டி முடிக்கிறதுக்குள்ள பெரும் கடன் ஆயிடுச்சு. அந்த கடன் முடிக்கிறதுக்குள்ள சென்னைக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. மிகுந்த கண்ணீர், பொருளாதாரத்துல இருக்கும். வந்த இடம் புதுசு, சென்னையில ஒன்றும் தெரியாது, யாரையும் பழக்கம் இல்லை, வேலை புதுசு, வீடு புதுசு, ஜனங்கள் புதுசு, எல்லாம் கண்ணீரோடு உபத்திரவத்தோடு அவ்வளோ பிரச்சனையோடு நாங்க இருக்கிறோம். அப்போ அந்த சூழ்நிலையில இந்த அதிகாரத்தை நான் வாசிச்சிட்டேன். அன்னைக்கு வாசிக்க வேண்டிய வழக்கமான ஒரு வேத பகுதி. அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்டேன், என்ன ஆண்டவரே இது புரியலையே,
எப்படி ஒரு பெத்த தாய் ஒரு பிள்ளைய வந்து அறுத்து அதை வெட்டி சமைச்சு அதுக்கெல்லாம் மசாலா எல்லாம் போட்டு எப்படி அதை சாப்பிட முடியும்? இது என்னால ஜீரணிக்கவே முடியலையே. ஒரு ஆடை வெட்டி கோழியை வெட்டி அதை வெட்டி சமைக்கிறதே வந்து அது அவ்வளோ சிலர்லாம் அருவருப்பா நினைப்பாங்க. பியூலாலாம் வந்து வாஷ் பண்ண மாட்டா, ஏதாவது வாங்கி கொடுத்தா கழுவிலாம் கொடுக்க மாட்டான், அவளுக்கு பக்கத்துல வரதே பிடிக்காது. ஆனா சாப்பிட்றது மட்டும் நல்லா சாப்பிடுவான். அப்போ ஒரு பெத்த பிள்ளைய அது எப்படி அதை வந்து இப்போ ஒரு மீன் வாங்கினா என்ன பண்றோம்? கிளீன் பண்றோம். எல்லாத்தையும் அசிங்கத்தெல்லாம் எடுத்து கிளீன் பண்றோம். எப்படி ஒரு பிள்ளைய வெட்டி அது எது தேவை எது தேவையில்லை அதை கிளீன் பண்ணி அது ஒரு நாள் ஆல்ரெடி முடிச்சிட்டாங்க. ஒருத்தியுடைய பிள்ளை என்ன பண்ணாங்க? ஆக்கி சமைச்சு சாப்பிட்டுட்டாங்க. மறுநாள் என்ன பண்றாங்க? இன்னொருத்தி பிள்ளைய சமைக்கும் போது அந்த பிரச்சனை வருது. இல்லையா, கொடுக்க மாட்டேங்கிறாவோ. அது எப்படி அது செஞ்சிருப்பாங்க? இதெல்லாம் நடந்திருக்கு, உண்மையிலே வேதத்தில் நடந்திருக்கு. இது எப்படி ஆண்டவரேன்னு சொல்லி எனக்கு புரியல. அப்படியே தியானிச்சுக்கிட்டே இருக்கிறேன். கொஞ்ச நேரம் தான் இருக்கும், மதுரையில இருந்து எங்க அம்மா போன் போடுறாங்க. எங்க அம்மா என்னை ரொம்ப நேசிப்பாங்க, என் மேல ரொம்ப பிரியமா இருப்பாங்க. ஆனா இயேசுவை ஏற்றுக்கொண்டது நிமித்தமா கொஞ்சம் அப்படியே பகைச்சாங்க. அப்போ ரொம்ப நாள் ஆயிடுச்சு, கல்யாணம் ஆயிடுச்சு எங்களுக்கு. ஆனா எங்களோட அவங்க சேரலை. ரெண்டாவது எப்ராஹிம் பிறந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க சேர்ந்தாங்க. ஆனாலும் நல்ல ஒரு முழு மனசோட சேரலைன்றது எங்களுக்கு அப்பதான் தெரியும். இந்த வசனம் தியானிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். வந்தாங்க, பேசினாங்க, பழகினாங்க, ஒன்னா இருந்தாங்க, எல்லாம் பழையபடி நல்ல ஒரு ஐக்கியமான மாதிரி தான் எங்களுக்கு தெரிஞ்சுது. ஆனா அவங்க உள் மனசுல ஏதோ ஒரு ஒரு பிரிவினை, ஒரு ஒரு இரக்கமில்லாத ஒரு சுபாவம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி எங்களுக்கு அப்புறம் தான் தெரியும். அப்போ எங்க அம்மா போன் போட்டாங்க. என்ன விஷயம் அப்படின்னா, கரெக்டா 1ஆம் தேதி ஆனா அவங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்துடணும். அதுதான் வந்து எங்களுக்கு உடன்படிக்கை. கல்யாணம் பண்ணும்போது எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பஞ்சாயத்து பண்ணி மாசம் ஆனா 1000 ரூபாய் அவங்களுக்கு அம்மா அப்பாவுக்கு கொடுத்துடணும். என் சம்பளமே 2500 ரூபா, 2500 ரூபால 1000 ரூபாய் அவங்களுக்கு கொடுத்துடணும். இதுதான் வந்து உடன்படிக்கை அப்படின்னு சொல்லி பஞ்சாயத்து பண்ணி என்ன பண்ணாங்க? கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அப்புறம் அவங்க பிரிஞ்சுட்டாங்க. அப்போ அந்த நெருக்கத்தின் மத்தியில அந்த 1000 ரூபாய் அவங்களுக்கு கொடுக்க முடியல. அப்போ நான் 1ஆம் தேதி ஆயிடுச்சு, 2ஆம் தேதி ஆயிடுச்சு, 3ஆம் தேதி ஆயிடுச்சு. நானும் என்ன பண்றதுன்னு தெரியல. அப்போ நான் அப்படியே கஷ்டத்துல இருக்கிறேன். அப்ப எங்க அம்மா போன் போட்டு, என்னடா இன்னும் பணம் அனுப்பல, இன்னும் 1000 ரூபாய் வரல அப்படின்னாங்க. இல்லம்மா, இந்த மாதிரி கொஞ்சம் பிரச்சனை, கஷ்டம், நான் எப்படியாவது அனுப்பிச்சிடுறேன் அப்படின்னு. உன் பிள்ளையும் உன் பொண்டாட்டியும் இருந்தாலும் சரி, செத்து நாசமா போனாலும் சரி, எனக்கு 1ஆம் தேதி ஆனா 1000 ரூபாய் எண்ணி வச்சிடணும் அப்படின்னாங்க. அப்பதான் எனக்கு புரிஞ்சுது, ஆண்டவரே, நானும் என் மனைவியும் இருந்தாலும் சரி செத்தாலும் சரி அதை பத்தி அவங்களுக்கு என்ன இல்லை, அக்கறை கிடையாது. அல்லேலூயா. 1000 ரூபாய் ஆனா என்ன பண்ணணும்? 1ஆம் தேதி ஆனா எடுத்து வைக்கணும். அப்பதான் அந்த வசனம் பாத்தியா? அல்லேலூயா. எப்படி அந்த தாய் வந்து பிள்ளைய வெட்டி சமைச்சு சாப்பிட்டுருப்பா அப்படின்னு யோசிச்சியே. இதோ பார் உன் தாய். யோவானுக்கு ஆண்டவர் இதோ உன் தாய் அப்படின்னு காண்பிச்ச மாதிரி, பார் இதோ உன் தாய். போன் போட்டா பாத்தியா? அல்லேலூயா. அப்ப எப்படி ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைக்கு இறங்காமல் அந்த அளவுக்கு ஒரு கொடிய சுபாவம் போவதற்கு காரணம் என்ன? எங்க அம்மா காரணம் இல்லை. அல்லேலூயா. யாருமே இப்படிப்பட்ட ஒரு நிலைமை எந்த தாய்க்கு வந்தாலும் அந்த தாய் காரணம் இல்லை. எங்க அம்மாவை நான் வந்து குற்றப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்ல வரல. அல்லேலூயா. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, வாசிங்க லேவியராமத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 29வது வசனம். லேவியராமத்தின் புஸ்தகம் 26:29. உங்கள் குமாரரின் மாம்சத்தையும் உங்கள் குமாரத்திகளின் மாம்சத்தையும் புசிப்பீர்கள். உங்கள் குமாரருடைய மாம்சத்தையும் உங்கள் குமாரத்துடைய மாம்சத்தையும் நீங்கள் புசிப்பீர்கள். இந்த சாபம் எல்லாருடைய தலைமையிலையும் விழுந்தனாலதான் பெற்ற தாய் கூட தன்னுடைய பிள்ளைக்கு இறங்காமல் போகக்கூடிய ஒரு காலம் அது நடக்குது. எங்க குடும்பத்துல மட்டும் இல்ல, பெற்ற எல்லா பிள்ளைகளுடைய அந்த சுபாவத்திலே வாழ்க்கையில் நடக்குது. அல்லேலூயா. எனக்கு போக தான் அப்புறம் உனக்கு, நீ இருக்கியோ இல்லையோ எனக்கு என்ன பண்ணணும்? செஞ்சிடணும். அவனுடைய சூழ்நிலை என்ன, அவன் எப்படி இருக்கிறான், என்ன பண்றான், ஏது பண்றான், அதெல்லாம் இல்லை. அப்போ அவங்களுக்கு என்னன்னா ஒரு இன்செக்யூர்டான ஒரு லைஃப். இவன் கொடுக்கலன்னா நான் என்ன பண்றது, நான் எப்படி ஜீவனை நடத்துறேன்? அவங்களுக்கு கிடக்கு, காசெல்லாம் இருக்கு, எல்லாம் கொடுக்குறாங்க. ஆனா ஏன்ட்ட இருந்து அவங்க என்ன பண்ணணும்? அது 1000 ரூபாயை பறிச்சிடணும். அல்லேலூயா. அது எனக்கு சில நேரங்கள்ல வந்து என்னன்னா, நான் அவங்க கையில கொடுக்க முடியாம அவங்க பேங்க் அக்கௌண்ட்ல போடணும்.
அப்படி ஒரு நிலைமை வந்துச்சு. அது எப்படின்னு எனக்கு சரியா சொல்ல தெரியல. அவங்க பேங்க் அக்கௌண்ட்ல போய் நான் போடணும். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அந்த பேங்க் கவுண்டர்ல இருக்கிற அந்த கேஷியர்கிட்ட, இந்த அக்கௌண்ட்ல எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டேன். அவங்க ஆக்சுவலா இன்னொருத்தவங்க அக்கௌண்ட் பேலன்ஸ் சொல்லக்கூடாது, அதான் பேங்க்குடைய ரூல். அவங்க என்ன நினைச்சாங்க என்னன்னு தெரியல, 32,000 ரூபாய் இருக்கு அப்படின்ட்டாங்க. எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. ஒவ்வொரு மாசம் பாத்தீங்கன்னா பஞ்சப்பாட்டு பாடி இல்ல இல்ல இல்லன்னு சொல்லி தான் கேட்டு வாங்குவாங்க. ஆனா பாருங்க, அந்த கேஷியர் என்ன பண்ணிட்டாங்க, எங்க அம்மா அக்கௌண்ட் தான் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க கொஞ்சம் கூட யோசிக்கல. பார்த்தா இவ்வளவு அமௌண்ட் இருக்கு அப்படின்ட்டாங்க. என் கையில 5 பைசா கூட கிடையாது. நான் ஒவ்வொரு மாசமும் அப்படியே முடிஞ்சு வெளியில வர்றதுக்குள்ள கண்ணு மொழி பிதுங்கிடும். அப்படி இருக்கு. அப்ப இவ்வளவு பணம் இருந்தும் அவங்க ஏன் அப்படி நம்ம காசு பணத்துல குறியா இருக்கிறாங்க? அல்லேலூயா. அப்போ பெற்ற தாய் தன்னுடைய கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன்னுடைய பாலகனை மறக்கக்கூடிய நாட்கள் வரும். கொடிய காலங்கள் வரும். அன்பு தணிந்து போகக்கூடிய நாட்கள் வரும். கடைசி நாட்கள் வரும். அப்படிங்கிறதற்கான அடையாளம் தான் இப்படிப்பட்ட சம்பவங்கள். அப்ப இதெல்லாம் அவங்க மேல நாம குற்றம் சொல்ல முடியாது. அவங்களுக்கு என்ன அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில கடைசியில பிள்ளைகள் நம்ம கைவிட்டாங்கன்னா என்ன பண்றது? நமக்கு ஒரு ஆதரவு வேணுமே, நமக்கு ஒரு சேவிங்ஸ் வேணுமே. நாளைக்கு நமக்கு உடம்பு முடியாம போயிட்டா, ஏதாவது படுத்த படுக்கையா போயிட்டா நம்மளை யார் கவனிப்பா? நமக்கு யார் செலவு பண்ணுவா? அவங்க சாவு செலவுக்குன்னே தனியா ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க. நம்மளை எல்லாரும் கைவிட்டா கூட நம்மளை சரியா அடக்கம் பண்றதுக்கு, நம்முடைய சரியா எல்லா காரியங்களையும் அந்த சம்பிரதாயத்தெல்லாம் செய்யறதுக்குன்னே காசு ஒதுக்கி வச்சிருந்தாங்க. அல்லேலூயா. அப்ப அந்த அளவுக்கு ஒரு இரக்கமில்லாத ஒரு சுபாவம் போறதுக்கு மனிதர்கள் குற்றம் அல்ல. அவர்கள் மேல எந்த தப்பும் அல்ல. அவர்கள் மேல் விழுந்த சாபம். நான் வாசித்தபடி, நீங்கள் உங்கள் குமாரத்திகளுடைய உங்கள் குமாரனுடைய மாம்சத்தை புசிப்பீர்கள். அந்த வசனம் தான் இங்க 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்துல நிறைவேறு. இன்னைக்கு வரைக்கும் நிறைவேறி கொண்டு இருக்கிறது. அதுதான் காரணம். நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, ஏன் இப்படி ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைக்கு இறங்காமல் போவதற்கான காரணம் என்ன அப்படின்னா, அந்த சாபத்தினாலே தான் இன்றைக்கு வரைக்கும் ஜனங்க கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. அந்த கொடுமை, அந்த இரக்கம் இல்லாத அந்த ஒரு கொடூரமான ஒரு சுபாவம் வருவதற்கு காரணம் என்னன்னா, அந்த சாபத்தினால். ஆண்டவர் வயிறெறிஞ்சு பண்ண சாபம். அல்லேலூயா. அவர் இஸ்ரவேல் ஜனங்கள் அவருடைய பேச்சை கேட்காம மதிக்காம, அவரை கொஞ்சம் கூட சட்டை பண்ணாம அப்படி அவரை நிராகரித்ததுனால ஆண்டவர் இட்ட சாபம் இன்றைக்கு வரைக்கும் பழித்து கொண்டு. அல்லேலூயா. இது மட்டுமா? ஏவாளுக்கு முதல்ல போட்டாரு சாபம். அல்லேலூயா. நீ என்ன பண்ணுவ? கர்ப்ப வேதனைப்பட்டு தான் என்ன பண்ணுவ? பிள்ளையே பெற்றெடுப்பாய். அல்லேலூயா. அப்ப அன்னைக்கே அந்த சாபத்தினுடைய பிகினிங் ஸ்டார்டட். அப்பவே அங்க ஒரு துவக்கம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அல்லேலூயா. அப்ப நாம இந்த நாள்ல நாம பார்க்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா, இந்த சாபத்திற்குரிய பரிகாரம் என்ன, இந்த சாபம் எப்படி உருவம் எடுத்தது, இந்த சாபம் எப்படி அடுத்த கட்டத்திற்கு வளர்ந்தது, அதைத்தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வாசிங்க சங்கீத புஸ்தகம் 27வது அதிகாரம் 10வது வசனம். சங்கீதம் 27:10. என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். அப்ப என் தகப்பனும் என் தாயும், இப்ப இதுல யார் கூட்டணி சேர்த்துக்கிறார்? அப்பாவும் சேர்ந்துக்கிறார். தாய்க்கு மட்டும் இரக்கம் இல்ல, அப்பாவும் இறங்காம என்ன பண்றாரு? பிரச்சனை பண்றார் பிள்ளைங்கிட்ட. அல்லேலூயா. அவர்கள் கைவிட்டாலும் நான் உன்னை சேர்த்துக் கொள்வேன், உன்னை மறப்பதில்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அப்ப இந்த அளவுக்கு தாயும் தகப்பனும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு மேலாக ஒரு இரக்கமில்லாத ஒரு சுபாவம் வருகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா சாபம். வாசிங்க மல்கியா புஸ்தகம் 2வது அதிகாரம் 15வது வசனம். மல்கியா 2:15. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படி தானே. ஆகையால் ஒருவனும் தன் இள வயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். அப்ப எல்லா சிருஷ்டிகளையும் எல்லா படைப்புகளையும் ஆண்டவர் படைக்கும் பொழுது ஏராளமாய் படைத்தார். புல் பூண்டு மச்சங்கள் மிருகங்கள் பிராணிகள் எல்லாவற்றையும் படைக்கும் போது அவர் மல்டிப்ளிகேஷன், அப்படியே கவுண்ட் ஜாஸ்தி, அதிகமாய் ஏராளமாய் திரளாய் படைத்தார். ஆனால் மனுஷனை படைக்கும் போது அவர் ஒருவனை அல்லவா படைத்தார்.
அடுத்து சொல்லப்பட்டிருக்கு, அவரிடத்துல ஆவி திரளா இருந்த போதிலும், என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, அவரிடத்துல ஆவி பரிபூர்ணமா இருந்தபடினா, பரிபூர்ணமா இருந்தாலும் கூட அவர் நினைச்சா ஒரு செகண்ட்ல கோடி மனுஷனை படைக்க முடியுமா முடியாதா? எத்தனை பிராணிகளை படைத்தார் அவர் நினைச்ச, அவரிடத்துல அவ்வளவு தூரத்திற்கு ஆவி பரிபூர்ணமா ஜீவ சுவாசத்தை அநேகருக்கு ஒரு செகண்ட்ல என்ன பண்ண முடியும், அவரால் டிரான்ஸ்பர் பண்ண முடியும். அவரிடத்துல அந்த அளவுக்கு ஆவி பரிபூர்ணமா இருந்தது. அவ்வளவு பரிபூர்ண ஆவி ஜீவ சுவாசம் அவரிடத்துல இருந்தும் அவர் ஒருவனை அல்லவா படைத்தார். மற்ற மிருகங்களை போல அல்ல, மற்ற பிராணிகளை போல, ஜீவ ஜந்துகளை போல ஆண்டவர் மனிதனை படைக்கல. ஒரு விசேஷித்த படைப்பாய் உருவாக்கினார், பிரமிக்கத்தக்கதாய் அவனை உருவாக்கினார். அல்லேலூயா. தன்னுடைய ஜீவ சுவாசத்தை கொடுத்தார், ஒருவனை அல்லவா படைத்தார். எதற்காக? காரணம் சொல்லப்பட்டிருக்கு, தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படிதானே. அப்ப அவருடைய திட்டம் என்ன அப்படின்னா, ஒரு தேவ பக்தியுள்ள ஒரு சந்ததி. இப்ப தேவ பக்தி உள்ள சந்ததினா என்ன? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறணும் அப்படின்னா சங்கீதம் 14:2 வாசிங்க. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க, தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க, கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். அப்ப தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறுகிறதுன்னா என்ன அர்த்தம்? உணர்வோடு கூட தேவனை தேடுகிறது. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ? அப்போ மனுஷனிடத்துல ஆண்டவர் ஸ்பெஷலா எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னா உணர்வுள்ளவன். அல்லேலூயா. உணர்வுள்ளவன் யார்கிட்ட இருக்க முடியும்? அந்த பகுத்தறிவு, நன்மை தீமை என்ன, எது சரி எது தப்பு என்ற அந்த பகுத்தறியக்கூடிய அந்த உணர்வு யாருக்கு இருக்கு? மற்ற பிராணிகளுக்கு இல்ல, மற்ற மிருகங்களுக்கு இல்ல, மனுஷனுக்கு மட்டும்தான் அந்த உணர்வு இருக்கு. அப்ப அப்படிப்பட்ட தேவ பக்தி உள்ள சந்ததி, அவன் தேவனை தேடுகிற உணர்வுள்ள ஒரு சந்ததியை பெற்றெடுக்கும்படியாகத்தான் அவர் ஒருவனை பெற்றெடுத்தார். அவர் ஒருவனை உருவாக்கினார். அல்லேலூயா. அவன்கிட்ட இருந்து, அந்த ஆதாம் இருந்து ஒரு தேவ பக்தி உள்ள சந்ததி வரணும் அப்படின்னு ஆண்டவருடைய திட்டம். ஆணும் பெண்ணும் மாம்சமாக இணைந்து ஒரு சந்ததியை பெற்றெடுக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம் அல்ல. அவருடைய பிளான் வேற. பிளான் ஏ கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அல்லேலூயா. தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறணும். தன்னிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஆவி, அந்த ஆவி இன்னும் பகிரப்படணும், இன்னும் ஷேர் ஆகணும். அதே ஆவி, அதே உணர்வு, அதே பிரசன்ஸ் அப்படியே கடந்து போகணும் அப்படின்னு ஆண்டவர் எதிர்பார்த்தார். அல்லேலூயா. ஆனால் அது என்ன பண்ணல, நடக்கல. ஏவாள் பாவம் செய்தபடினாலே அவர்கள் பாவத்திலே விழுந்து அவர்கள் அந்த தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டாங்க. அப்ப எப்படி இந்த பிளான் மாறிச்சு? வாசிங்க சங்கீதம் 51:5. சங்கீதம் 51:5. இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள், என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள். அப்ப தேவனுடைய திட்டம் தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படியாக பரிபூர்ணமான ஆவி அவரிடத்துல இருந்தும் கூட அவர் ஒருவனைத்தான் உண்டாக்கினார். ஆனால் இங்க என்ன நடக்குது? என்னுடைய தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள். தேவ பக்தியுள்ள சந்ததி உருவாக வேண்டிய இடத்துல ஒவ்வொரு சந்ததியும், ஒவ்வொரு பிறப்பும், ஒவ்வொரு பிறவியும், ஒவ்வொரு பிள்ளையும் பிறக்க 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 சந்ததிகள் உருவாக, வம்சங்கள் உருவாக உருவாக பாவத்திலிருந்து தான் உருவாகிறாங்க. அல்லேலூயா. இப்ப தேவ பக்தி உள்ள சந்ததி அற்று போய் தேவனை உணர்வோடு தேடக்கூடிய அந்த உள்ளம் இல்லாமல் போய் நல்லவன் உண்டோ ஒருவனாகிலும் இல்லை என்று சொல்லத்தக்கதாக எல்லா தாயும் எப்படி பெற்றெடுக்கிறாங்க? பாவத்திலே பிள்ளையை பெற்றெடுக்கிறாங்க. அதனாலதான் இந்த பிரச்சனை. அப்ப பிறக்கும் போதே பாவத்துல பிறக்குது. அப்போ அது எப்படி இருக்கும்? இரக்கம் இல்லாத சுபாவம். பாவத்திற்கு இரக்கமே கிடையாது. அல்லேலூயா. பாவம் செய்கிறவன் கொஞ்சம் கூட இரக்கமே பார்க்க மாட்டான். அல்லேலூயா. அப்ப பாவத்திலே என் தாய் என்னை கர்ப்பம் தரித்தாள். அல்லேலூயா. பெற்ற பாலகனை அவள் மறப்பாளோ? மறப்பாள். ஏன்னா பாவத்துல வருது. ஆரிஜினே மிஸ்டேக், ஆரம்பமே தப்பு. அப்ப தாயை சொல்லி பிள்ளையை சொல்லி குற்றம் இல்லை. அப்ப ஆதி தொடங்கி அந்த ஏவாள் தொடங்கி வந்த சாபம் தேவ பக்தியுள்ள சந்ததி இல்லாமல் போனபடினாலே எல்லா கர்ப்பமும் இரக்கமில்லாத சந்ததியை, கொடுமையான சந்ததியை, பாவம் நிறைந்த சந்ததியை தான் பெற்றெடுக்குது. வாசிங்க சங்கீதம் 7:14. சங்கீதம் 7:14 வாசிங்க.
இதோ அவன் அக்கிரமத்தை பெற கர்ப்ப வேதனைப்படுகிறான் தீவினையை கர்ப்பம் தரித்து பொய்யை பெறுகிறான். அல்லேலூயா. ஒவ்வொரு மனுஷனும் தீவினையைத்தான் பெற்றெடுக்கிறான், பொய்யைத்தான் பெற்றெடுக்கிறான். அல்லேலூயா. அவன் அக்கிரமத்தை பெற கர்ப்ப வேதனைப்படுகிறான். ரொம்ப கஷ்டப்பட்டு அக்கிரமத்தை செய்கிறான். அக்கிரமம் செய்து செய்து பாவம் செய்து செய்து அந்த கொடுமையான எண்ணத்துல எல்லாருடைய சிந்தையும் அப்படியே ஆக்கிரமிச்சிருச்சு. யார் போனாட்டான என்னுடைய சரீரம் நான் பொழைக்கணும். அல்லேலூயா. என் மாமியாருக்குலாம் அப்படிதான். யார் என்னன்னா 6:30 மணிக்கு சாப்பிடணும். அல்லேலூயா. என்னானாலும் சரி என் வயிற்று கஞ்சி கிடைச்சணும். அல்லேலூயா. கார்ல ஏறி உட்கார்ந்தா கூட 2 பிஸ்கட் பாக்கெட் சைட்ல இருக்கும். சாப்பாட்டுக்கு ஒரு நிப்பாட்ட மாட்டாரோ அப்படின்னு. அல்லேலூயா. அப்ப தன்னுடைய மாம்சத்தை பேணி பாதுகாக்க, தன்னுடைய ஜீவனத்திற்காக தன்னை பாதுகாக்க அடுத்த ஆள் யாரா இருந்தாலும் சரி, பெற்ற பிள்ளையாக இருந்தாலும் சரி, இறங்காமல் போகக்கூடிய சுபாவம் என்ன? அக்கிரமத்தை பெற்றெடுக்க அவன் தீவிரப்படுகிறான், பொய்யை பெற்றெடுக்கிறான், அக்கிரமத்தை பெற்றெடுக்கிறான். அல்லேலூயா. வாசிங்க யோபு புஸ்தகம் 15வது அதிகாரம் 34, 35. யோபு 15, 34, 35. மாயக்காரரின் கூட்டம் வெறுமையாய் போம், பரிதானம் வாங்கினவர்கள் கூடாரங்களை அக்கினி பட்சிக்கும். அப்படிப்பட்டவன் அநியாயத்தை கர்ப்பம் தரித்து அக்கிரமத்தை பெறுகிறான். அவர்கள் கர்ப்பம் மாயையை பிறப்பிக்கும் என்றார். இதெல்லாம் யாரு சொல்லப்பட்டிருக்கு? எப்படிப்பட்டவன்? மாயக்காரரின் கூட்டம். எல்லா ஜனங்களும் மாயக்காரருடைய கூட்டமாக மாறிவிட்டார்கள். அல்லேலூயா. அவர்கள் கர்ப்பம் மாயைத்தான் பெற்றெடுக்குமே தவிர ஒரு தேவ பக்தி உள்ள சந்ததியை பெற்றெடுக்கார். நல்ல ஒரு உணர்வுள்ள ஒரு சிந்தை உண்டாகாது. அல்லேலூயா. வாசிங்க யோபு புஸ்தகம் 38வது அதிகாரம் 8வது வசனம். யோபு புஸ்தகம் 38:8. கர்ப்பத்திலிருந்து உதிக்கிறது போல் சமுத்திரம் புரண்டு வந்த போது அதை கதவுகளால் அடைத்தவர் யார்? வாசிங்க. கர்ப்பத்திலிருந்து உதிக்கிறது போல் சமுத்திரம் புரண்டு வந்த போது. 37 வசன அதிகாரம் வரைக்கும் யோபு தான் பேசுறான். 38ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் பேச ஆரம்பிக்கிறார். பேச ஆரம்பிக்கும் போதே சிருஷ்டியை பத்தி தான் பேசினார். பூமியை உண்டாக்கினது யார்? அதற்கு நூல் போட்டது யார்? அதை அளந்தது யார்? உனக்கு தெரியுமா? நீ பக்கத்துல இருந்தியா? உனக்கு அந்த அறிவு இருக்கா? அப்ப யோபுவுக்கு முதல்ல புத்தி புகட்டும் போதே அவனுக்கு ஞானத்தை சொல்லி கொடுக்கணும்னு சொல்லி அந்த உணர்வை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கும் பொழுதே அவர் எங்க போறார்? சிருஷ்டி, படைப்பு, அதுலயும் கர்ப்பத்தை குறித்து தான் சொல்றார். அழகா சொல்றார் பாருங்க. கர்ப்பத்திலிருந்து உதிக்கிறது போல் சமுத்திரம் புரண்டு வந்த போது. அப்ப அவருடைய ஏக்கம் என்ன அப்படின்னா, மனுஷனுடைய கர்ப்பத்திலிருந்து தேவ பக்தி உள்ள சந்ததி அப்படியே சமுத்திரம் புரண்டு வருவது போல, அப்படியே அலைகள் புரண்டு வருவது போல திரளான சந்ததி அப்படியே தேவ பக்தியுள்ள ஒரு சந்ததியாய் வரணும். அங்க கூட ஒரு கர்ப்பத்தை தான் எக்ஸாம்பிளா சொல்றார். சமுத்திரம் புரண்டு வருகிறத, சமுத்திரம் அப்படியே அலை கடலன திரண்டு அப்படியே மோதி வருகிற அந்த சம்பவத்தை கூட எப்படி சொல்றார்? கர்ப்பத்திலிருந்து சந்ததிகள் பிறந்து வருகிறத சொல்றார். அவருடைய ஏக்கம், பழக்க தோஷம் அப்படின்னு சொன்னார்ல ஒருத்தர். அல்லேலூயா. அவருடைய எண்ணம், அவருடைய பழக்கம் என்ன அப்படின்னா, எப்பயாவது தேவ பக்தி உள்ள சந்ததி வராதா? தேவ பக்தி உள்ள சந்ததி புரண்டு வராதா? அல்லேலூயா. கர்ப்பத்திலிருந்து சந்ததிகள் அப்படியே வந்துகிட்டே இருக்கிறாங்களே, ஆனா உணர்வுள்ளவன் இல்லையே. அல்லேலூயா. இது என்று வாரும், இது என்று நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஏக்கம். அப்போ இது எந்த ஒரு தனி நபருக்கும் உரித்தானது அல்ல. இது ஆதியில தொன்று தொடங்கி அப்படியே வந்தது. என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள். அல்லேலூயா. இதுதான் என்ன காரணம்? ஒரு பெற்ற தாய் தன்னுடைய பிள்ளைக்கு இறங்காமல் போகிற, தன்னுடைய கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் போவதற்கான காரணம் என்னன்னா சாபம், பாவம். வாசிங்க கலாத்தியர் புஸ்தகம் 3வது அதிகாரம் 13வது வசனம் தான் பரிகாரம். கலாத்தியர் 3:13. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அப்ப கிறிஸ்து நமக்காக சாபமானார். அப்ப என்னைக்கு வரைக்கும் இந்த சாபம் நீடிக்குது அப்படின்னா, கிறிஸ்து கல்வாரி சிலுவையில
மரித்து தன்னுடைய ஜீவனை கொடுத்து ஒரு புதிய ஜீவ மார்க்கத்தை உருவாக்குற வரைக்கும் இந்த சாபம் தொடர்ந்து கொண்டே போகிறது. கிறிஸ்து நமக்காக சாபமானார். அல்லேலூயா. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். அவருடைய வார்த்தை என்ன பண்றார்? அவரே புசிக்கிறார். நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுடைய குமாரத்திகளுடைய மாம்சத்தை புசிப்பீர்கள். பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனுடைய மாம்சத்தை புசித்தார். அல்லேலூயா. அந்த சாபத்தை அவரே உள்வாங்கி கொண்டார். ஒரே பேரான குமாரனாகிய கிறிஸ்துவை நமக்காக பிற்க கொடுத்தார். அல்லேலூயா. அவர் மேல் சாபத்தை இறங்கினார். எல்லா நியாயப்பிரமாணத்தின் சாபத்தையும் எல்லா கட்டுகளையும் கிறிஸ்துவின் மேல் கல்வாரி சிலுவையில அவர் இறங்க பண்ணினார். எதற்காக? ஒரு தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறும்படியாக, கிறிஸ்துவுக்குள்ளாக மறுபிறப்பு அடையும்படியாக. அந்த ரகசியத்தை தான் யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். வாசிங்க யோவான் சுவிசேஷம் 3ஆவது அதிகாரம் 4-5. யோவான் 3:4-5 வாசிங்க. அதற்கு நிக்கதோமு, ஒரு மனுஷன் முதிர் வயதா இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். அப்ப பாருங்க, கரெக்டா அந்த தாயின் கர்ப்பத்திலிருந்து பிறக்கிற விஷயத்தை தான் நிக்கோதேமுக்கு ஒரு மிகப்பெரிய சத்தியமாக விளக்கி சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப தேவனை தேடுகிற உணர்வுள்ள சந்ததி உண்டோ என்று சொல்லி பார்க்கும் பொழுது ராத்திரியில நடு ராத்திரியில ஒருத்தன் தேடி வாரான். இருட்டா இயேசுவை தேடி வருகிறான். அது எல்லாரும் உறங்கி இருக்கிற நேரம், எல்லாரும் தூங்க போகிற நேரம், எல்லாரும் அமைதலா இருக்கிற நேரம், எல்லாரும் தங்களுடைய அலுவல்களை முடித்து ஓய்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் நான் ஓய்ந்திருக்கலாகாது என்று சொல்லி அவனுக்குள்ளே ஒரு உணர்வு வந்து தேவனை தேடுகிற ஒரு உணர்வுள்ள சந்ததி ஆளா வந்து நிக்கிறான். அல்லேலூயா. சீசர்கள்லாம் இருக்கிறாங்க, ஆனா அவங்களுக்குலாம் உணர்வு இல்லை. ஏன்னா இயேசு உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் அவருடைய சரீரத்தை அடக்கம் பண்ண ஆள் யாரு? இவன் தான். அரிமத்திய ஊரனாகிய யோசேப்பும் நிக்கோதேம், இவர்கள் 2 பேரும் தான் என்ன பண்றாங்க? தைரியமாய் பிலாத்துவினிடத்தில் இயேசுனுடைய சடலத்தை கேட்டு வாங்குறாங்க. இப்ப உணர்வு உள்ளவன் யாரு? இந்த நிக்கோதேம். தேவனை தேடுகிற ஒரு உணர்வுள்ளவன் வந்துட்டான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அப்பதான் இந்த சத்தியத்தை ஓபன் பண்றார். அல்லேலூயா. ஞான ஸ்நானம் அப்படின்ற சத்தியத்தை ஓபன் பண்றார். தாயின் கர்ப்பத்திலே மறுபடியும் போய் உருவாகணுமா? அது எப்படி முடியும்? மறுபடியும் பிறக்கணும், ஞான ஸ்நானம் எடுக்கணும் உணர்வோடு. என் கூட வேலை பார்க்குற ஒரு பையன் ஞான ஸ்நானம் எடுத்தான் போன வாரம். என்னடான்னு கேட்டேன். என்னை கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க சார், பொண்ணு கிறிஸ்டின் சார், என்னை ஞான ஸ்நானம் எடுக்க வச்சுட்டாங்க சார் அப்படின்னா. ஏய், எல்லாம் கேட்டுதான் எடுத்தியா? முன்னாடியே சொன்னேன், எல்லாம் பைபிள் ஸ்டடிலாம் கேட்டுதான் ஞானஸ்நானம் எடுக்கணும் அப்படின்னு. எல்லாம் போட்டோ எல்லாம் காமிச்சான். நல்ல பெந்தகோஸ்தே முறைப்படிதான் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறான். அல்லேலூயா. அப்போ என்ன உங்களுக்கு நான் சொல்ல வரேன்? அப்ப நிக்கோதேமுக்கு ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார், மறுபடியும் பிறக்க வேண்டும். அப்ப எப்படி நான் எங்க அம்மா வயிற்றுக்குள்ள மறுபடியும் போயிட்டு வர்றது? அதுவும் பாருங்க, என் தாய் வயது சென்றவளா இருக்க, அவள் ரொம்ப மூத்தவளா இருக்கிற வயதான தாயினுடைய வயிற்றுக்குள்ள எப்படி போயிட்டு வெளில வர்றது? அவன் பிசிக்கலா கேட்கிறான். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றார், மறுபடியும் பிறப்பது என்னது? தேவனுடைய ஆவியினாலே கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மறுபிறப்பு. அப்ப கிறிஸ்துவுக்குள்ளாக யார் மறுபிறப்பு அடைகிறாங்களோ அவங்கதான் தேவ பக்தி உள்ள சந்ததி. அவங்களுக்கு தான் இறக்கம் இருக்கும். அவங்களுக்கு தான் இருக்கா? உங்களுக்கு எல்லாம் இறக்கம் இருக்கா? அல்லேலூயா. இறக்கம் இருக்கா? சோஃபி, கிடைக்குதா சாப்பாடு? விரும்பினதெல்லாம் கிடைக்குதா? கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்குறாங்களா அவங்க அம்மா? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போ வசனத்திற்கு நடுங்குகிறவங்க, தேவனுக்கு பயப்படுகிறவங்க, உண்மையிலேயே தேவனுடைய அந்த மாம்சத்திற்குள்ளாக ஆமென் மறுபிறப்பு அடைந்த எல்லாருமே இரக்கம் உள்ளவர்களாக தான் இருக்கணும். ஆனா சில எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? சரியா பிறக்கலன்னு அர்த்தம், நார்மல் டெலிவரி இல்லைன்னு அர்த்தம். ஏதோ கத்தியை போட்டு அவசரமா ஞானஸ்நானம் கொடுத்துட்டாங்க போலுக்கு. அல்லேலூயா. போடுறா கத்தி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க? முக்கிய எடுத்துருக்காங்க. அல்லேலூயா. அப்ப சரியாம மனம் திரும்பாம, சரியாக தேவனுடைய அன்பை ருசி பார்க்காம, சத்தியத்தை சரியா அறிந்து கொள்ளாம இருக்கிறவங்க தான் என்ன பண்ணுவாங்க? இரக்கம் இல்லாம இருப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க யோவான் சுவிசேஷம் 6ஆவது அதிகாரம் 53வது வசனம். யோவான் 6:53.
அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க, அப்படியே ஆப்போசிட். லேவியராம 26:29க்கு அப்படியே ஆப்போசிட். நீங்கள் உங்களுடைய குமாரத்திகளுடைய மாம்சத்தையும் குமாரனுடைய மாம்சத்தையும் புசிப்பீர்கள் அப்படின்னு சாபமாய் சொன்ன வார்த்தைய அப்படியே தன்னுடைய ஜீவனை கொடுத்து தன்னுடைய ரத்தத்தை கொடுத்து அந்த சாபத்தை நீங்களாக்குனது மட்டுமல்லாம என்ன சொல்ற ஆண்டவர், நீங்கள் என்னுடைய மாம்சத்தை புசித்து என்னுடைய ரத்தத்தை பானம் பண்ணாமல் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை. நீங்க என்னையே சாப்பிடுங்கிறார். நீங்க உன் பிள்ளைய சாப்பிடுறீங்க, நீங்க உங்களுடைய குமாரத்திகளுடைய மாம்சத்தை புசிக்கிறீங்க, என்னுடைய மாம்சத்தை புசிக்கிறீங்க. இது உங்களுக்காக பிற்கப்படுகிற இயேசு கிறிஸ்துனுடைய சரீரமா இருக்கிறது. அல்லேலூயா. இது உங்களுக்காக பிற்கப்படுகிற இயேசு கிறிஸ்துனுடைய மாம்சமா இருக்கிறது, சரீரமா இருக்கிறது. பாருங்க, அவர் சொன்னார், செய்து காண்பித்தார். தன்னுடைய மாம்சத்தையே புசிக்க அவர் என்ன பண்ணார்? விட்டு கொடுத்தார். எதற்காக? உணர்வுள்ளவர்களாக மாற வேண்டும். அல்லேலூயா. உணர்வுள்ளவர்களாக, தேவ பக்தியுள்ள சந்ததியாய் மாறணும், இரக்கமுள்ள சந்ததியாய் மாறணும். உங்களை பார்த்து எவனாவது இப்படி சொல்லிடக்கூடாது, நீ எல்லாம் கிறிஸ்டினா இருக்கே, நீ எல்லாம் சபைக்கு போறியே, நீ எல்லாம் அல்லேலூயா ஆமென் அப்படின்னு ஆராதிக்கிற நீ இப்படி இரக்கம் இல்லாம இருக்கிறியே அப்படின்னு யாரும் சொல்லிடக்கூடாது. அல்லேலூயா. என்னுடைய மாம்சத்தை புசித்து என்னுடைய ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு ஜீவன் உண்டு. அப்படின்னு அர்த்தம், இரக்கம் உண்டு, ஜீவன் உண்டு, உயிர் உண்டு. அல்லேலூயா. அப்ப என்னுடைய மாம்சத்தை புசித்தால் உங்களுக்குள்ளே அப்படிப்பட்ட உணர்வு வரும். அதான் பரிகாரம். இரக்கம் இல்லாமல் போறது காரணம் பாவம். இரக்கம் வரணும் அப்படின்னா கிறிஸ்துவுக்குள்ளாக மறுபிறப்பு அடைந்து திருவிருந்து ஆராதனையில் ஐக்கியப்படுகிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை தகுதியுள்ள வாழ்க்கையாய் மாற வேண்டும். அதுதான் பரிகாரம். அல்லேலூயா. அப்ப நம்முடைய பெற்ற பிள்ளைக்கு மட்டுமல்ல, ஊரா பிள்ளையும் ஊட்டி வளர்க்குறோம் இல்லையா? அப்படிதான் நடக்குது. எல்லா பிள்ளையும் நம்முடைய பிள்ளைகளை போல என்ன பண்றோம்? நாம நேசிக்கிறோம். அல்லேலூயா. அது கிறிஸ்துவினாலே உண்டானது. அல்லேலூயா. அப்ப அவருடைய மாம்சத்தை நமக்கு புசிக்கும்படியா கொடுத்தார். வாசிங்க 1 சாமுவேல் புஸ்தகம் 4வது அதிகாரம் 20வது வசனம். ரெண்டையும் ஆப்போசிட் பிரசன்ஸ், ரெண்டையும் நம்ம சேர்த்து பார்க்க போறோம். 1 சாமுவேல் 4:20. அவள் சாக போகிற நேரத்தில் அவள் அண்டையில நின்ற ஸ்திரீகள், நீ பயப்படாதே, ஆண் பிள்ளையை பெற்றார் என்றார்கள். அவளோ அதற்கு ஒன்றும் சொல்லவும் இல்லை, அதன் மேல் சிந்தை வைக்கவும் இல்லை. அவள் சாக போக போறது ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறான். யாரு? பினெகாசுடைய மனைவி, ஏலியினுடைய மருமகள். அல்லேலூயா. தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி பறிபோய், தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை பெலிஸ்தர் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. தன்னுடைய கணவன் பினெகாஸ் இறந்து போகிறான். தன்னுடைய மாமனார் சீஃப் பாஸ்டர் ஏலி, அவர் என்ன பண்றார்? நில குலைஞ்சு அவர் இறந்து போகிறார். அடுத்து இடி மேல இடி விழுந்து கொண்டே இருக்கிறது. இஸ்ரவேலுக்கு மிகப்பெரிய ஒரு தோல்வி, இஸ்ரவேலுக்கு மிகப்பெரிய ஒரு நிந்தை, அவமானம். தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி புறஜாதியாகிய பெலிஸ்தனுடைய கையில போயிடுச்சு. அல்லேலூயா. அந்த நேரத்துல பிரசவ வேதனைப்பட்டு அவன் என்ன பண்றா? ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுக்கிறான். பினெகாசுடைய மனைவி, அடுத்த வாரிசு. அந்த ஊழியத்தை அடுத்து செய்யக்கூடிய வாரிசே அதான். ஏலி இல்லை, ஏலியுடைய பிள்ளைகள் இல்லை, அடுத்து அந்த ஊழியத்தை செய்யக்கூடிய வாரிசே அதுதான். ஆண் பிள்ளையை கொடுத்துரு, அது எவ்வளவு பெரிய சந்தோஷம். ஆம்பளை பிள்ளையை கொடுத்துருக்காரு. அப்போ பாருங்க, அவ்வளவு ஒரு விரக்தி. எல்லாம் போயிடுச்சு. கணவன் போயிட்டான், ஊழியம் போயிடுச்சு, சபை போயிடுச்சு, தேவனுடைய நாமம் தூஷிக்கப்பட்டுருச்சு, உடன்படிக்கை பெட்டி போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. விரக்தியில அங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, அருமையான ஒரு வார்த்தை. அவளோ அதற்கு ஒன்றும் சொல்லவில்லை. அதின் மேல், எதின் மேல்? அந்த பிள்ளையின் மேல், அதின் மேல் சிந்தை வைக்கவில்லை. உயிர் போற நேரத்துல ஒரு பிள்ளை பிறக்குது அப்படின்னு ஒரு சந்தோஷம் இருக்கும்ல. அல்லேலூயா. உயிர் போகும்போதுதான் யோசேப்பு பிறந்தான் இல்லையா? யாருக்கு? ராகேலுக்கு கடைசியா உயிர் போகும்போதுதான் யோசேப்பு பிறந்தான். அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா. நான் கடைசியா பென்னிமீன் பெற்றெடுத்தா. சரி, கடைசியா பெற்றெடுத்து பென்னிமீன். அப்போ அவளுக்கு ஒரு சந்தோஷம், ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுத்ததில். ஆனா இங்க பினெகாசுடைய மனைவிக்கு சொல்லப்பட்டிருக்கு, அவளோ அதன் மேல் சிந்தை வைக்கவில்லை, ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை, விரக்தியோடு மரணம் அடைகிறான். ஏன்? அந்த நிந்தையை சுமந்துட்டே தன்னுடைய ஜீவனை விட்டு விடுகிறான். அந்த அவமானம், நிந்தையை சுமந்து
அந்த கர்ப்பத்தின் பிள்ளை அந்த முகத்தை பார்க்க கூட அவளுக்கு மனசு இல்லை. அந்த பிள்ளையினுடைய முகத்தை பார்த்து ஒரு முத்தம் கொடுத்து ஒரு சந்தோஷத்தோட தன்னுடைய ஜீவனை விடக்கூடிய எண்ணம் அவளுக்கு இல்லை. மிகப்பெரிய ஒரு விரக்தி. அதுக்கு அப்படியே ஆப்போசிட். நீங்க வாசிங்க எபிரேயர் புஸ்தகம் 12வது அதிகாரம் 2வது வசனம். எபிரேயர் 12:2. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பரிசத்தில் வீற்றிருந்தார். பாருங்க, அந்த பினேகாசுடைய மனைவி தன்னுடைய ஜீவனை விடும் பொழுது உனக்கு ஒரு ஆண் பிள்ளை பெற்றெடுத்தா என்று சொல்லி சொன்ன பொழுது அவளோ அதன் மேல் சிந்தை வைக்கவில்லை, ஒன்றும் சொல்லவில்லை. ஆனால் கடைசியில கல்வாரி சிலுவையில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜீவனை விடக்கூடிய கடைசி மணித்துளிகள் நெருங்கி கொண்டிருக்கிறது. தன்னுடைய உயிர் போகிறதற்கு, அவர் சாகிறதற்கு கொடூரமாய் அவர் சிலுவையில செத்து கொண்டிருக்கிற அந்த கடைசி மணித்துளிகளில அவருக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். பினேகாசுடைய மனைவிக்கு சந்தோஷம் இல்லை, ஏனென்றால் நிந்தை, அவமானம். ஆனால் கிறிஸ்துவுக்கோ மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். என்ன? ஒரு தேவ பக்தி உள்ள சந்ததியை நான் பெற்றெடுக்க போகிறேன். அல்லேலூயா. இந்த இரத்தத்தினாலே, இந்த ஜீவனாலே, நான் சிலுவையிலே சிந்தப்படுகிற இந்த இரத்தத்தினாலே நான் அவமானத்தை சகிக்கிறேன், நான் நிந்தையை சகிக்கிறேன். எதற்காக? எனக்குள்ள ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் மேற்கொண்டு பொங்கி வரக்கூடிய காரணம் என்ன? ஒரு தேவ பக்தி உள்ள சந்ததி அப்படியே சமுத்திரம் போல் அப்படியே ஓடி வருகிறதை அவருடைய மனக்கண் முன்பாக அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்முடைய சிஎம் சொல்லி கர்நாடகாவில் போய் நான் அவமானப்பட்டாலும் பரவாயில்ல, என்னுடைய தமிழ்நாட்டுக்காக நான் அவமானத்தை சுமக்கவும் தயார் அப்படிங்கிற. அல்லேலூயா. அவருக்கே அப்படின்னா நம்முடைய பிரதம முதலமைச்சர் அல்லேலூயா பிரதான ஆமென் மேய்ப்பனுக்கு எப்படி இருக்கும்? நிந்தையை சுமந்து அவமானத்தை சகித்து அல்லேலூயா ஒரு தேவ பக்தி உள்ள சந்ததி அப்படியே கடல் மடலை போல அப்படியே திரண்டு வருகிறதை பார்த்து அவர் சந்தோஷத்துல பூரிப்பார். அப்ப பினேகாசுடைய மனைவி நிந்தையோடு கூட அவள் தன்னுடைய ஜீவனை விட்டாள். ஆண்டவராகிய கிறிஸ்து நிந்தையை சுமந்தாலும் அல்லேலூயா நிந்தையை சாகடித்து அவமானத்தையும் சாபத்தையும் எல்லாவித ஆமென் பாவங்களையும் முறித்து தம்முடைய இரத்தத்தினாலே ஒரு புதிய மார்க்கத்தை ஏற்படுத்தினார். அல்லேலூயா. மொதோ பிள்ளை யார் பார்க்கிறார்? அவரு சிலுவை கல்லணை தான் பார்க்கிறார். அல்லேலூயா. அவர் உயிரோட இருக்கும் போதே ஒருத்தன் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு சபையில சேர்க்கப்படுகிறான் அப்படின்னா அவன் இங்கே வரல, அங்க போயிட்டான் டைரக்டா. அல்லேலூயா. டைரக்ட் பாஸ் அவனுக்கு, ஸ்பெஷல் விஐபி பாஸ் அவனுக்கு. அல்லேலூயா. அந்த சிலுவை கல்லன் மனம் திரும்புகிற அந்த சந்தோஷத்தை பார்த்து ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுத்தேன் என்று சொல்லி சந்தோஷத்தோடு அவர் மரிக்கிறார். அல்லேலூயா. பினேகாசுடைய மனைவி ஆமென் நிந்தையோடு கூட மரிக்கிறாள். ஆனால் கர்த்தராகிய கிறிஸ்து தன்னுடைய ஜீவனினாலே ஒரு ஆண் பிள்ளையை, ஒரு சிலுவை கள்ளன் அல்ல, ஒரு பரிசுத்தவானை பெற்றெடுத்தேன் என்று சொல்லி மகிழ்ச்சியோடு கூட அவர் பிதாவினுடைய சன்னதிக்கு போய் சேர்க்கிறார். அல்லேலூயா. அதுதான் பரிகாரம். மனம் திரும்புதல் தான் பரிகாரம். இரக்கம். அல்லேலூயா. இரக்கம் வரணும் அப்படின்னா கிறிஸ்துவின் சரீரத்தோடு கூட நாம் ஐக்கியப்படணும். ஒவ்வொரு மாதமும் திருவிருந்துல அந்த மாம்சத்தை, கிறிஸ்துவின் அந்த மாம்சத்திற்கு ஒப்பான அந்த அப்பத்தை நம்முடைய கைகளிலே வாங்கும் பொழுது, ஆண்டவரே இரக்கத்தை எனக்கு கொடுங்க, அல்லேலூயா, தயவை எனக்கு கொடுங்க, நான் எல்லா ஜீவராசிகளுக்கும் இறங்க வேண்டும், அல்லேலூயா, தாவீதின் குமாரனே இறங்கும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கிறது போல நமக்குள்ள ஒரு இரக்கத்தின் சுபாவம். அவர் இறங்கலைன்னா நாம இன்னைக்கு உயிரோட கூட இருக்க முடியாது. அவர் நம்ம மேல தயவு வைக்கல, அவர் நம்ம மேல ஒரு இரக்கத்தை பாராட்டல அப்படின்னா நமக்குள்ள இன்றைக்கு ஜீவன் இல்லை. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க என்னாகமத்தின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 12வது வசனம். என்னாகமம் 11:12. இவர்களுடைய பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்துக்கு நீ இவர்களை முளையுண்கிற பாலகனை தகப்பன் சுமந்து கொண்டு போவது போல உன் மார்பிலே அணைத்து கொண்டு போ என்று நீர் என்னோட சொல்லும்படி இந்த ஜனங்களை எல்லாம் கர்வம் தரித்தேனோ, இவர்களை பெற்றது நானோ. விரக்தியில பினேகாசுடைய மனைவி நிந்தையை சுமந்து விரக்தியில பெற்ற பிள்ளையினுடைய முகத்தை கூட பார்க்காமல் தன்னுடைய ஜீவனை விட்டார். அடுத்த ஆளு, அடுத்த கேரக்டர் யார் அப்படின்னா மோசே. அல்லேலூயா. எவ்வளவு அழகா ஒரு வேதனையில சொல்றான் பாருங்க. முரட்டாட்டம் உள்ள ஜனம், வணங்கா கழுத்துள்ளவர்கள், முறுமுறுக்கிறவர்கள், விரோதிக்கிறவர்கள், எதிர்த்து பேசுகிறவர்கள், இவங்களை என் தலையில கட்டிட்டீங்களே, இவங்களை லீட் பண்றதுக்கு, இவங்களை நடத்தி செல்வதற்கு என்னை நீங்க தெரிந்துக்கிட்டீங்களா? முடியலப்பா, என்னால முடியல.
அல்லேலூயா. இவர்களுடைய பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்திற்கு நீ இவர்களை முளையுண்கிற பாலகனை தகப்பன் சுமந்து கொண்டு போவது போல உன் மார்பிலை அணைத்து கொண்டு போ. இவங்களெல்லாம் கூட்டிட்டு போக முடியுமா? இவங்க படுத்துற பாடு பிள்ளைகளை சொல்றமா இல்லையா? பண்ற சேட்டைய பார்த்தா இவங்களெல்லாம் அணைத்து கொண்டு போக முடியுமா? போ, எப்படினாலும் போ, எந்திரி, சாப்பிடு, சாப்பிடாம போ, என்ன வேணா பண்ணு. அல்லேலூயா. இறக்கமே வைக்கிறது இல்ல பிள்ளைங்க பண்ற சேட்டைய பார்த்தா. அல்லேலூயா. என்ன ராஜு, அப்படிதானே? பிரைஸ் எல்லாம். அப்ப மார்பிலே அணைத்து கொண்டு போ என்று நீர் என்னோட சொல்லும்படி இந்த ஜனங்களை எல்லாம் நானா கர்ப்பம் தரித்தேன், நானா பெற்றெடுத்தேன்? நான் பெத்தெடுக்கல, நான் ஏன் சுமக்கணும்? நான் பெத்தெடுத்த பிள்ளைங்களே தரிசா போயிருச்சு. இதுங்க வந்தா என்ன, வராட்டா என்ன? அவன் சொன்னது மாதிரியே பாருங்க, இவன் கூட்டிட்டு போல. கடைசியில இவன் வாயினால என்ன ஒரு விரக்தியில, கோபத்துல, இரக்கம் இல்லாமல் ஒரு வார்த்தையை விட்டானோ அந்த வார்த்தை பலிச்சிருச்சு. நீ சொன்ன இல்லப்பா, நீ இந்த யோர்தானை தாண்ட மாட்ட. தகப்பனுடைய தேசத்திற்கு, அந்த கானான் தேசத்திற்கு, பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்துக்கு நீ சொன்ன மாதிரியே நீ கூட்டிட்டு போக மாட்ட ராஜா. உன் சீசன் தான் கூட்டிட்டு போவான், யோசுவா தான் கூட்டிட்டு போவான். நீ இந்த யோர்தானை தாண்ட மாட்ட. நீ சொன்ன உடனே ஆண்டவர் மனசுல ஒரு கால்குலேட் போட்டார். நானே இரக்கமா இருக்கிறேன், இவங்க பண்ற சேட்டையெல்லாம் நானே பொறுத்துக்கிட்டு இருக்கிறேன். உனக்கு பொறுக்க மனசு இல்லையா? உனக்கு இரக்கம் இல்லையா? தன்னுடைய கர்ப்பத்தின் பாலகனுக்கு, பிள்ளைக்கு இறங்காமல் போகிற பிள்ளையை போல நீ ஏன் இருக்கிற? ஏன் மோசேக்கு இந்த குணம் வந்துச்சு? ஏன் மோசேக்கு இந்த குணம் வந்துச்சு? அது அவங்க அம்மா குணம். அவங்க அம்மாட்ட இருந்து வந்துச்சு. எப்படி அவங்க அம்மாட்ட இருந்து வந்துச்சு? வாசிங்க யாத்ராமத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 2:3. யாத்ராமம் 2:3. அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தாள். அவள் அதை அப்புறம் ஒளித்து வைக்க கூடாமல் ஒரு நாணற் பெட்டியை எடுத்து அதற்கு பிசினும் கீழும் பூசி அதிலே பிள்ளையை வளர்த்தி நதியோரமாய் நாணலுக்குள்ளே வைத்தாள். பாருங்க, அவங்க அம்மா குணம். 3 மாசம் தான் அவங்க அம்மா என்ன பண்ணா? பிள்ளைய சுமந்தா, பெற்றெடுத்தா, 3 மாசம் தான் வளர்த்தா. அதுக்கு மேல பிள்ளைய வளர்க்க முடியல. சூழ்நிலை, பிரச்சனை. எல்லா 2 வயசு கீழே உள்ள குழந்தைகளையும் பார்வோன் அழிக்க திட்டம் போட்டான். விட்டுட்டா, பிள்ளைய கை விட்டா. பிள்ளைக்கு இறங்கல, இறக்கம் இல்லாமல் என்ன பண்ணா? தண்ணியில விட்டா. அல்லேலூயா. ஒரு படகை ரெடி பண்ணி ஒரு கீழ் பூசி என்ன பண்ணா? தண்ணியில விட்ட. என்ன தைரியம் பாருங்க! பெற்ற தாய் எப்படி ஒரு பிள்ளைய தண்ணிக்குள்ள விட முடியும்? அது என்ன ஆகும்? அது அலையடிச்சா என்ன ஆகும்? அதெல்லாம் போய் செடியில மோதினா என்ன ஆகும்? தவளை வந்துச்சுன்னா என்ன ஆகும்? முதல்ல வந்துச்சுன்னா என்ன ஆகும்? ஏதாவது ஒரு காட்டு மிருகம் வந்துச்சுன்னா என்ன ஆகும்? இரக்கம் இல்லாமல். அல்லேலூயா. அது அடுத்து சொன்னாதான் உங்களுக்கு புரியும். அல்லேலூயா. அப்ப பெற்ற தாய், மோசேயினுடைய தாய், மோசேயை வளர்க்க முடியாமல் என்ன பண்ணிட்டா? சூழ்நிலை காரணமாக, சூழ்நிலை தான் சாபம். அதான் உங்களுக்கு சொல்றேன். அந்த சாபத்தின் நிமித்தமா மரணம், அந்த சத்ருவாகிய மரணம் வருகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே தன்னுடைய மடி பிள்ளையை அவன் என்ன பண்ணிட்டா? நதியில கொண்டு விட்டுட்டா. இவன் என்ன பண்ணிட்டான்? பாதி தூரம் கொண்டு வந்த பிள்ளைங்களை நட்டாட்டுல விட்டா. இனி அவங்களை கூட்டு போக முடியாது. நீங்க பண்ற சேட்டை என்னால தாங்க முடியல, நான்லாம் அவங்களை கூட்டு போ, நானா அவங்களை பெற்றெடுத்தேன். தன்னுடைய தாய் பாதியில விட்டது போல இவனும் பாதியில விட்டுட்டான். அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் மறக்கவில்லை. அல்லேலூயா. எவ்வளவுதான் விரோதமாக இருந்தாலும், எவ்வளவுதான் இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்தாலும், எவ்வளவுதான் பின்மாற்றத்திலே போனாலும், எவ்வளவுதான் அவரை புறக்கணித்தாலும், அல்லேலூயா, பெற்ற ஸ்திரீயானவள் தன்னுடைய கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அல்லேலூயா. மோசே உங்களை கைவிட்டாலும் நான் உங்களை கைவிட மாட்டேன். அல்லேலூயா. பிதாவினுடைய தேசத்திற்கு, வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்திற்கு உங்களை அழைத்து கொண்டு போக மட்டும் நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. யாக்கோபுக்கு பண்ணி இருக்கிறார் அவர் வாக்குத்தத்தம். அல்லேலூயா. யாக்கோபு கையில சத்தியம் பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. உன் சந்ததியை நான் விட்டு விலகுவதில்லை. அல்லேலூயா. அப்ப பொறுப்பை கொடுத்த, ரெஸ்பான்சிபிலிட்டியை பெற்றுக்கொண்ட மோசே சொல்லிட்டான், விட முடியாது, வாய்ப்பில்லை, இவங்களால என்னால சகிக்க முடியல. ஆனால் கிறிஸ்து எல்லாருடைய பாவங்களையும் என்ன பண்ணார்? சிலுவையில சகித்தார். அப்போ இந்த பரிகாரம் மோசே விட்டு சென்ற, மோசேயினுடைய தாய்
பாதியிலேயே 3 மாசத்திலேயே தண்ணியில கொண்டு போய் விட்டு சென்ற அந்த காரியத்தினுடைய பரிகாரம் என்ன? அதை நம்ம அப்படியே புதிய ஏற்பாடுல பார்க்கலாம். வாசிங்க 1 கொரிந்தியர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 15வது வசனம். 1 கொரிந்தியர் 4:15. கிறிஸ்துவுக்குள் 10,000 உபாத்தியர்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே. கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்றேன். அங்க மோசே நான் உங்களை பெற்றேனா, நான் உங்களை கர்ப்பம் தரித்தேனா என்று சொல்லி அப்படியே கைவிட்டான். ஆனால் இங்கே கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷத்தினாலே பவுல் சொல்லுகிறார், நான் உங்களை பெற்றேன், நான் தான் உங்களை கர்ப்பத்திலிருந்து பெற்றேன். இவர் உத்தரவாதம் எடுத்துக் கொள்ளுகிறார். மோசே கைவிட்ட உத்தரவாதத்தை பவுல் அந்த உத்தரவாதத்தை கையில பிடிக்கிறார். அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். எவ்வளவு மோசமா இருந்தாலும் சரி, உங்களுக்கு நான் சுவிசேஷத்தை அறிவித்து கிறிஸ்து உங்களுக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார் என்கிற மிகப்பெரிய சத்தியத்தை உங்களுக்கு சொல்லி சுவிசேஷத்தினாலே நான் உங்களை பெற்றேன். அல்லேலூயா. மோசே கைவிட்டதை பவுல் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக கரம் பிடிக்கிறார். அல்லேலூயா. அந்த பொறுப்பை மீண்டும் எடுக்கிறார். கைவிட்ட ஜனத்தை, ஆமென், கிறிஸ்துவின் சன்னதியை விட்டு விலகி போனவர்களை, பிதாவினுடைய சன்னதியை விட்டு விலகி போன அநேக ஜனங்களை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக சுவிசேஷத்தினாலே ஒன்று கூட்டி நான் உங்களை பெற்றெடுக்கிறேன் என்று சொல்லி அவர் தீர்மானம் எடுக்கிறார். அங்கேயும் மோசேயுடைய தாய் பிள்ளையை கைவிடல. எப்படி? அதே 2ஆம் அதிகாரத்துல 7-8 வாசிங்க. யாத்ராகமம் 2:7-8. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 7:8. அப்பொழுது அதன் தமக்கை பார்வோனின் குமாரத்தியை நோக்கி, உமக்கு இந்த பிள்ளையை வளர்க்கும்படி எபிரேய ஸ்திரீகளில் பால் கொடுக்கிற ஒருத்தியை நான் போய் உம்மிடத்தில் அழைத்து கொண்டு வரட்டுமா என்றால், அதற்கு பார்வோனுடைய குமாரத்தி, அழைத்து கொண்டு வா என்றால், இந்த பெண் போய் பிள்ளையின் தாயையே அழைத்து கொண்டு வந்தாள். பிள்ளையின் தாயையே அழைத்து கொண்டு வந்தாள். அல்லேலூயா. எந்த ஊழியக்காரன் தேவ ஜனங்களை கைவிட்டானோ அதே ஊழியக்காரனை கொண்டு பிதாவினால் தெரிந்தெடுக்கப்பட்ட மோசே கைவிட்டாலும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக அப்போஸ்தலனாக பரிசுத்தவானாக தேர்ந்தெடுத்துக் கொண்ட தேவதாசனை கொண்டு அந்த தாயையே கொண்டு என்ன பண்றார்? மீண்டுமாக பெற்றெடுக்கிறார். அல்லேலூயா. அப்ப தாய் கைவிட்டா, நாணல் பட்டியல போட்டு என்ன பண்ணிட்டா? ஆத்துக்குள்ள விட்டுட்டா. ஆனா என்ன பண்ணல? அப்படியே ஃபாலோ பண்ண சொல்ற. யார? அக்காக்காரிய. போய் பாரு அந்த பெட்டி எங்க போகுது, நான் வெளில வர முடியாது, நீ போய் பாரு. பார்த்துக்கிட்டே இருக்கிறா. பார்த்தா அது ஒரு பார்வோனுடைய குமாரத்தி, அவ இருக்கிற இடத்துல போய் அந்த பெட்டி சேர்ந்துரு. அரண்மனைக்கு போயிருக்கு. அல்லேலூயா. அவளும் ஃபாலோ பண்ணிட்டே போய் அவ கூட ஃப்ரெண்டு பிடிச்சி பேசி, இந்த பிள்ளைய வளர்க்கறதுக்கு தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு ஆள் வேணுமா, வாடகை தாய் வேண்டுமா, அல்லேலூயா, நான் ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் என்ன பண்றா? அவங்க அம்மாவை கூட்டு வந்து நிறுத்திடுறா. அப்ப கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷத்தினாலே பெற்றெடுத்தேன். எது? தாய்ப்பால் தான் சுவிசேஷம். அல்லேலூயா. ஆமென். ஞானப்பாலாகிய தாய்ப்பாலை கொடுத்து கைவிட்ட மோசேயை மீண்டுமாக கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக பெற்றெடுத்து கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக சுவிசேஷத்தினாலே அவளை பெற்றெடுக்கிறார். அந்த மோசேயை பெற்றெடுக்கிறார். அல்லேலூயா. கைவிட்டது போல இருக்கலாம். இமை பொழுது நான் உன்னை கைவிட்டேன். அல்லேலூயா. உருக்கமான இரக்கத்தினாலே உன்னை நான் சேர்த்துக் கொள்வேன். அல்லேலூயா. நாணல் பெட்டியிலே நதியிலே விட்டது போல இருக்கலாம், உன்னை கைவிட்டது போல இருக்கலாம். ஆனால் தொடர்ந்து உன்னை பின்பற்றி வந்து நீ எங்கே போகிறாய், நீ எங்கே நிற்கிறாய், நீ எங்கே நடக்கிறாய், உன்னுடைய சுபாவம் என்ன, நீ எங்கே தவறி போய் விழுகிறாய், அந்த இடத்துல உன்னை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக சுவிசேஷத்தினாலே உன்னை மீண்டும் தூக்கி எடுத்து உன்னை தேவ மனுஷனாக நான் பெற்றெடுப்பேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய அன்பு. ஆமென். பெற்ற தாய் இறங்காமல் போகக்கூடிய சூழ்நிலை வரும். ஆமென். பார்வோனுக்கு பயந்து மோசேயினுடைய தாய் பெற்ற பிள்ளையை நதியிலே போடக்கூடிய சூழ்நிலை வரும். ஆமென். அது அவ மேல குற்றம் இல்லை. அல்லேலூயா. அவளுடைய நிலைமை அப்படி, அவளுடைய நிர்பந்தம் அப்படி. அல்லேலூயா. ஆனால் நான் உன்னை கைவிட மாட்டேன். அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக எப்படியாவது உனக்கு சுவிசேஷத்தை அறிவித்து நான் உன்னை மீண்டுமாக பெற்றெடுப்பேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வாசிங்க அடுத்து 1 சாமுவேல் புஸ்தகம் 1வது அதிகாரம் 22 வாசிங்க. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 22.
அன்னாள் கூட போகவில்லை. அவள் பிள்ளை பால் மறந்த பின்பு அவன் கர்த்தரின் சந்நிதியிலே காணப்படவும் அங்கே எப்பொழுதும் இருக்கவும் நான் அவனை கொண்டு போய் விடுவேன் என்று தன் புருஷனிடத்தில் சொன்னாள். 28 வாசிங்க. ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன் என்றால் அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான். மோசேயினுடைய தாய் மோசேயை நாணல் பெட்டியில விட்டுட்டா, நதியில விட்டுட்டா. அண்ணாள் என்ன பண்ணா? சாமுவேல் பிறந்த உடனே, பிள்ளை பால் மறந்த உடனே, அந்த பால் மறந்து அப்படியே அந்த குழந்தை அந்த உதட்டுல கூட அந்த ஈரம் இன்னும் என்ன பண்ணல, காயல. அல்லேலூயா. பால் மறந்துருச்சு அப்படின்ன உடனே கூட்டிட்டு போய் காளையை கூட்டி கொண்டு பலி செலுத்தி தேவனுடைய ஆலயத்துல போய் விட்டுட்டா. 28ஆம் வசனத்துல சரண்டர் பண்ணிட்டான், ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துட்டான். அல்லேலூயா. அவளுக்கு இரக்கம் இல்லையா? மோசேயை அவளுடைய தாய் விட்டதுனால இஸ்ரவேலுக்கு அவன் தலைவனாக மாறினான். அல்லேலூயா. அன்னாள் சாமுவேலை கைவிட்டதுனால இஸ்ரவேல் ஜனங்கள் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் பெரிய தீர்க்கதரிசியாக மாறினான். அல்லேலூயா. அப்ப தாய் கைவிட்டாலும் அதனுடைய ஒரு திட்டத்தையும் ஆண்டவர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அவங்க இரக்கம் இல்லாம விட்டாலும் அவர் என்ன பண்றாரு? தத்து எடுத்துக்கிறார், தத்து பிள்ளையா எடுத்துக்கிறார். அல்லேலூயா. அவங்க என்ன பண்றாங்க? மறப்பாங்க. அவர்கள் பாருங்க, அந்த இடத்துல இந்த ஏசாயா 49:15 பன்மை இருக்கு. தாய் தாய்னா சொல்லிட்டு அவர்கள் மறந்தாலும். அப்ப நிறைய பேர் இருக்கிறாங்க லிஸ்ட்ல. மோசே இருக்கிறா, பினெகாசுடைய மனைவி இருக்கிறா, சாமுவேல் இருக்கிறா. அல்லேலூயா. இன்னும் 2-3 பேர் இருக்கிறாங்க. அல்லேலூயா. அதையும் பார்க்க போறோம். அப்ப இத்தனை பேர் இருக்கிறாங்க, அவர்கள்லாம் மறந்துட்டாங்க. ஆனா நான் மறக்கல. அல்லேலூயா. அவங்களை கரெக்டா என்ன பண்ணிட்டேன்? கொண்டு வந்து சேர்த்துட்டேன். பிரைஸ் எல்லாம். அப்போ மோசே ஒரு பெரிய தலைவனாய் வரணும் அப்படின்னா அவனுடைய தாய் இரக்கம் இல்லாமல் அவனை நாணல் பெட்டியிலே போட்டு நதியிலே விட வேண்டும். அல்லேலூயா. சாமுவேல் ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசியாக வர வேண்டும் அப்படின்னா அன்னாள் அவனை தேவனுடைய ஆலயத்திலே ஒப்பு கொடுக்க வேண்டும், மறக்க வேண்டும், மடிப்பிள்ளையாக வைத்து கொண்டிருக்க கூடாது. விடு, அவன் போகட்டும், கிளம்புவோம், லைசன்ஸ் எடுத்தாச்சு, எல்லாரும் கொடுத்தாச்சு, ஒரு பைக் எடுத்துட்டு போகட்டும், ரோட கிராஸ் பண்ணட்டும், சொல்லியாச்சு. அல்லேலூயா. இன்னும் அப்படியே வச்சுட்டே இருக்கக்கூடாது. அப்போ இரக்கத்திற்கு 2 விதமான ஒரு காரணம் இருக்கு. ஒன்னு கொடுமையான சுபாவம், இன்னும் தேவனுடைய ரகசியமான திட்டம் அதிலே மறைந்து இருக்கிறது. அல்லேலூயா. எங்க விருந்தினர் பாஸ்டர் தான் சொல்லுவார், அவர் பேர் என்ன மறந்து போச்சு, மோசஸ் ஜான்சன் பாஸ்டர் சொல்லுவார், இந்த மரியாள் மாதிரி பிள்ளைய இடுக்கிலே வச்சுட்டு இருக்காதமா, இயேசுவை இறக்கி விடு, அதான் அப்பதானே அவர் 4 இடத்துக்கு போவாரு, அற்புதம் செய்வார். இக்கத்திலே இடுக்கி வச்சுட்டேன்னா எப்படி? அவர் வளரவே விட மாட்டீங்களா அப்படிம்பாரு. அல்லேலூயா. அந்த மாதிரி என்ன பண்ணா? நாணல் பெட்டியில இறக்கி விட்டா. அன்னாள் என்ன பண்ணா? ஆண்டவருடைய ஆலயத்துல தைரியமா விட்டா. அல்லேலூயா. கர்த்தருக்கு என்று ஒப்பு கொடுக்கிறேன். அப்படியே மனசை கல்லாக்கிட்டு, முதல் பிள்ளை, பல வருஷமா பிள்ளை இல்லாம தவமிருந்து பெத்த பிள்ளை, எப்படித்தான் அவளுக்கு சர்ச்சில் கொண்டு போய் விடுறதுக்கு மனசு வந்துச்சோ தெரியல. அல்லேலூயா. அது அந்த முகத்தை பார்த்து, அந்த ஆம்பளை பிள்ளை, அல்லேலூயா, அது சிரிக்கிறத பார்த்து ஆமென் விட்டுட்ட ஆலயத்தில். அது தேவனுடைய திட்டம். அந்த இரக்கம் இல்லாமல் போகிற ஒரு சுபாவத்திலும் ஒரு தேவ திட்டம் ரகசியமாக அடங்கி இருக்கிறது. அல்லேலூயா. அடுத்து ஒரு பெரிய சம்பவம், 1 ராஜாக்கள் புஸ்தகம் 3வது அதிகாரம் 16 25 வரைக்கும் இருக்கு. அதை வாசிக்க நமக்கு நேரம் இல்லை. நேரம் இருந்தாலும் அவ்வளவு பெருசா நம்ம வாசிக்க முடியாது. 1 ராஜாக்கள் புஸ்தகம் 3வது அதிகாரம் 16 25 வரைக்கும். அந்த பக்கத்தை நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய சில சம்பவங்களை சொல்லுகிறேன். பழைய ஏற்பாடு 427. சாலமோன் ராஜாவாக இருக்கும் பொழுது ஒரு வழக்கு அவனுக்கு முன்பாக வருகிறது. அங்க 16ஆம் வசனம் முதல் சொல்லப்பட்டிருக்கு, வேசிகளான 2 ஸ்திரீகள். அப்ப நல்ல தாய்மார்கள் இல்ல. அல்லேலூயா. வேசிகளான 2 ஸ்திரீகள் என்ன பண்றாங்க? ஒரு வழக்கை சாலமோனுக்கு முன்பாக கொண்டு வருகிறாங்க. நாங்கள் 2 பேரும் ஒருமித்து இருந்தோம். 2 வேசிகள், 2 குடும்பம், ஜாயிண்ட் ஃபேமிலியாக ஒரே வீட்டில் இருக்கிறாங்க. நாங்கள் ஒருமித்து இருந்தோம். எனக்கும் பிள்ளை பிறந்தது, அவளுக்கும் பிள்ளை பிறந்தது. ஆனால் அவ என்ன பண்ணிட்டா? தூக்கத்துல இந்த பக்கம் சாஞ்சு படுக்கிறேன் படுத்து அவ பிள்ளைய கொண்டு போட்டா. பக்கத்துல போட்டிருந்தா பிள்ளைய. பெத்த தாய் என்ன பண்ணிட்டா?
சாஞ்சு படுக்கிறேன், அவ்வளவு களைப்புல அசதியில சாஞ்சு படுக்கிறேன்னு சொல்லி பிள்ளை மேல விழுந்து புல்டோசர் இந்த ரோட் ரோலர் போய் விழுகிற மாதிரி இவன் பிள்ளை மேல விழுந்து என்ன போட்டா, நசுக்கி போட்டா. திடீர்னு முழிச்சு பாக்குறான், பிள்ளை செத்து போயிருக்கு. உடனே என்ன பண்றான், நான் தூங்குறத பார்த்துட்டு செத்த பிள்ளைய என் பக்கத்துல போட்டுட்டு அவ பிள்ளைய தூக்கி என்ன பண்ணிட்டா, ஏன் பக்கத்துல போட்டுட்டா. இது பெரிய கொடுமை அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை எனக்கு மறுபடியும் என்ன பண்ணுங்க, எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றா. அந்த வழக்கு சாலமோனுடைய அரண்மனையில நியாய தீர்ப்புக்காக வருகிறது. அப்ப சாலமோன் என்ன பண்றான், எட்ரா பட்டயத்தை, நாட்டாம மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு தீர்ப்பு, எட்ரா பட்டயத்தை, பிள்ளைய வெட்டுண்டு துண்டு ரெண்டாக்கிரு, ஆளுக்கு பாதியா பிரிச்சு கொடுத்துரு, ரெண்டு பேரும் நான் நீ போட்டி போடுறாங்க. அல்லேலூயா. ஒரு பட்டயம் வந்த உடனே அந்த பெற்ற தாய், கற்பத்திலிருந்து பெற்ற உண்மை தாய் என்ன பண்றா, ஐயோ எனக்கு இல்லாட்டினாலும் பரவாயில்ல, என் பிள்ளை உயிரோடவாது இருக்கட்டும், எனக்கு வேண்டாம், அவளுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னா பாருங்க. உடனே சாலமோன் சொன்னா, இவள் தான் அவளை பெற்றெடுத்த தாய், அவ கையில கொடுங்க, இவளை தூக்கி ஜெயில போடு. அல்லேலூயா. இந்த வழக்குல ஒரு மிகப்பெரிய ஒரு ஞானார்த்தத்தை ஆண்டவர் விளங்க பண்ணினார். அல்லேலூயா. 2 வேசியான ஸ்திரீகள் ஒருமித்து ஒரே வீட்டுல இருக்கிறாங்க. அல்லேலூயா. அதுல ஒருத்தி மனம் திரும்புகிறா, கடைசியில இன்னொருத்தி மனம் திரும்பவே இல்லை. அது எதை குறிக்கிறது? கல்வாரி சிலுவையில அவர் நடுவில் ஜீவனை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஒருவன் சிலுவை கல்லவன், ஒரு சிலுவை கல்லன் மனம் திரும்புகிறான், ஒரு சிலுவை கல்லன் மனம் திரும்பவே இல்லை. உருவின பட்டயமாக தேவனுடைய வார்த்தை மாம்சமாகி அந்த மாம்சம் மரித்து ஜீவனை கொடுத்து தன்னுடைய ரத்தத்தை அப்படியே கொப்பளித்து கொண்டிருக்கிற தேவ அன்பை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிற அந்த இடத்துல ஒரு சிலுவை கள்ளன் மனம் திரும்புகிறான், இன்னொரு கள்ளன் மனம் திரும்பாமல் அப்படியே நரகத்துக்கு நேராக போய் விடுகிறான். அப்ப சாலமோன் அந்த உருவின பட்டயம் எது? கிறிஸ்துவனுடைய சிலுவையின் அன்பு. அங்கே ஒரு வேசியை மனம் திரும்ப பண்ணுகிறது அந்த பட்டயம். இங்கே கிறிஸ்துவின் சிலுவையின் அன்பாகிய அந்த பட்டயம் ஒரு சிலுவை கள்ளனை மனம் திரும்ப பண்ணுகிறது. வாசிங்க எபிரேயர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 12வது வசனம். எபிரேயர் 4:12 வாசிங்க. சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்கு 4:12. எபிரேயர் 4:12. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ள உருவின பட்டயமா இருக்கிறது, இருபுறமும் கருக்குள்ள பட்டயமா இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை, அந்த வார்த்தை மாம்சமாகி கிறிஸ்துவாக பிறந்தார். அவர் கல்வாரி சிலுவையில் தன்னுடைய மாம்சத்தை பிட்க கொடுத்தார். உருவின பட்டயமாகிய இரு புறமும் கருக்குள்ள பட்டயமாக அவர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்தார். அந்த பட்டயம் அந்த சிலுவை கள்ளனுடைய இருதயத்தை உருவ குத்தியது. அல்லேலூயா. அவனுடைய மாம்சத்தை, அவனுடைய ஊனை, அவனுடைய எல்லாவித கணுக்களையும் ஆவிகளையும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுத்தது அந்த பட்டயம். அல்லேலூயா. இயேசு யார்? அவர் ஏன் சிலுவையிலே மரிக்கிறார்? அவருடைய அன்பு என்ன? அவருடைய தாற்பயம் என்ன? ஏன் இப்படி எவ்வளவேனும் பாவம் செய்யாதவர் சிலுவையிலே மரிக்க காரணம் என்ன என்று சொல்லி அந்த அன்பின் பட்டயம் அந்த சிலுவை கள்ளனுடைய இருதயத்தை உருவ குத்துகிறது. அல்லேலூயா. சாலமோன் பட்டயத்தை உருவினான், ஒரு வேசியான ஸ்திரீ மனம் திரும்பினான். கிறிஸ்து தன்னுடைய மாம்சத்தை பிட்க ஒப்பு கொடுத்தார். உருவின பட்டயத்தை போல அந்த இடத்துல அவர் நிற்கிறார் சிலுவையில. ஒரு சிலுவை கள்ளன் மனம் திரும்புகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வாசிங்க லூக்கா புஸ்தகம் 12வது அதிகாரம் 51, 52, 53. லூக்கா 12:51 இருந்து 53 வரைக்கும் வாசிங்க.
நான் பூமியிலே சமாதானத்தை உண்டாக்க வந்தேன் என்று நினைக்கிறீர்களா? சமாதானத்தை அல்ல, பிரிவினையே உண்டாக்க வந்தேன் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். எப்படியெனில் இது முதல் ஒரே வீட்டிலே 5 பேர் பிரிந்திருப்பார்கள். 2 பேருக்கு விரோதமாய் 3 பேரும், 3 பேருக்கு விரோதமாய் 2 பேரும் பிரிந்திருப்பார்கள். தகப்பன் மகனுக்கும், மகன் தகப்பனுக்கும், தாய் மகளுக்கும், மகள் தாய்க்கும், மாமி மருமகளுக்கும், மருமகள் மாமிக்கும் விரோதமாய் பிரிந்திருப்பார்கள் என்றார். பிரிவினை உண்டாகும். நான் சமாதானத்தை உண்டாக்க வரவில்லை. சாலமோன் பட்டயத்தை உருவின உடனே நாங்கள் ஒருமித்திருந்தோம். வீட்டுல ஒன்னா இருந்தாங்க, இப்ப 2ஆ பிரிச்சுட்டாங்க. அல்லேலூயா. சாலமோனுடைய பட்டயம், உருவின பட்டயம் அந்த குடும்பத்துல ஒரு பிரிவினை ஏற்படுத்து. ஒருத்தி ரட்சிக்கப்பட்டால், ஒருத்தி துன்மார்க்கமாகவே இருந்தாள். அப்ப கிறிஸ்துனுடைய உருவின பட்டயமாகிய தேவ அன்பு வீடுகளுக்குள்ளே போகும் பொழுது ஒரு சாரார் ரட்சிக்கப்படுறாங்க, ஒரு சாரார் அவங்களுக்கு ஆப்போசிட் ஆயிடுறாங்க. என்னுடைய சந்ததியில நான் தான் முதல்ல ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். அப்ப இந்த உருவின பட்டயமாகிய தேவனுடைய அன்பு என் மூலமாய் உள்ளே வந்த உடனே என்ன பண்ணாங்க? பிரிச்சுட்டாங்க. வீட்டை விட்டு வெளில போ, நான் பிரிவினை உண்டாக்கவே வந்தேன். அப்ப தாய்க்கும் பிள்ளைக்கும் இருக்கக்கூடிய அந்த இரக்கத்தை அவர் என்ன பண்றார்? பிரிக்கிறார். அப்படின்னு என்னது? அது தேவனுடைய அன்பின் ஒரு திட்டம். அவங்களும் அந்த அன்புக்குள்ள வந்தாதான், அவங்களும் அந்த சிலுவையின் அன்பை புரிந்து கொண்டால்தான் அவங்க இந்த பக்கம் வருவாங்க. அப்ப பிரிவினை, ஒருமித்து இருந்தோம், அதான் சொல்லப்பட்டது. ஒரே வீட்டுல இருக்கிறாங்க, 5 பேர் இருக்கிறாங்க, 5 பேர்ல 2 பேர் பிரிஞ்சிடுறாங்க, 3 பேர் இந்த பக்கம் போயிடுறாங்க. எங்க வீட்டுல 5 பேர், 2 பேர் நாங்க பிரிஞ்சிட்டோம், நானும் எங்க அக்காவும் ரட்சிக்கப்பட்டோம், 3 பேர் ரட்சிக்கப்படல. அல்லேலூயா. பிரிஞ்சுட்டாங்களா? பிரிஞ்சது காரணம் யாரு? அவருடைய அன்பின் பட்டயம். அல்லேலூயா. இன்னும் 3 பேர் அப்படிதான் இருக்கிறாங்க. நானும் எங்க சின்ன அக்காவும் ரட்சிக்கப்பட்டோம். அல்லேலூயா. ஒரு வீட்டுல 5 பேர் இருப்பா. எங்களை வச்சு சொல்லியிருக்காரு போல, இப்ப ஸ்பான்டேனியஸா சொல்றேன். அல்லேலூயா. அப்ப பிரிவினை உண்டாக்கவே வந்தேன். அல்லேலூயா. வாசிங்க ரோமர் புஸ்தகம் 9வது அதிகாரம் 10ல இருந்து 13 வரைக்கும் வாசிங்க. ரோமர் புஸ்தகம் 9வது அதிகாரம் 10, 11, 12, 13. இதுவும் அல்லாமல் நம்முடைய பிதாவாகி ஈசாக்கு என்னும் ஒருவனாலே ரெபேக்காள் கர்ப்பவதியான போது பிள்ளைகள் இன்னும் பிறவாமலும் நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமலும் இருக்கையில் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின்படி இருக்கிற அவருடைய தீர்மானம் கிரியையினாலே நிலை நிற்காமல் அழைக்கிறவராலே நிலை நிற்கும்படிக்கு மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் என்று அவளுடனே சொல்லப்பட்டது. அப்படியே யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்றும் எழுதியிருக்கிறது. ஏசாவை வெறுத்தேன் என்றும் எழுதியிருக்கிறது. வீட்டுக்குள்ள மட்டும் அவர் பிரிக்கல, கற்பத்திலேயே பட்டயத்தை போட்டாரு. ஏசா இங்கிட்டு, யாக்கோபு இங்கிட்டு. அல்லேலூயா. யாக்கோபை சிநேகித்தேன், ஏசாவையோ வெறுத்தேன். என்ன காரணம்? இன்னும் பிள்ளைங்க பிறக்கவே இல்லை, நல்வினை தீவினை ஒன்னும் தெரியாது. அல்லேலூயா. நல்லது கெட்டது செஞ்சாதான் இது நல்ல பிள்ளை கெட்ட பிள்ளைன்னு சொல்ல முடியும். அல்லேலூயா. பிள்ளைகள் பிறந்த ஒரு பாட்டு கூட இருக்குது. அல்லேலூயா. எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பினிலே. அம்மா ஒழுங்கா வளர்க்கல அப்படின்னா என்ன ஆயிரும்? பிள்ளைக்கு லேபிள் குத்திடுவாங்க. இந்த அம்மா நல்லா வளர்த்திருக்கா, ரைட், குட் கேர்ள், சோஃபி இஸ் a குட் கேர்ள். அப்படியா? ஆமென். அவன் நல்லவனாவதும் கெட்டவனாவதும் அன்னை வளர்ப்பினில்லை. அப்படி கூட இங்க வாய்ப்பு கொடுக்கல. நல்வினை தீவினை அறியாமல் இருக்கும் போதே, எதனால? அழைக்கிறவராலே, அவர் முன் குறித்ததினாலே, அவருடைய அனாதி தீர்மானத்தினாலே அங்கே கற்பத்திலேயே பிரிக்கப்பட்டது. யாக்கோபை சிநேகித்தேன். அப்ப அழைப்புக்கு அவ்வளவு பெரிய, அவருடைய அழைப்புக்கு, அவருடைய தெரிந்து கொள்ளுதலுக்கு அவ்வளவு பிரியாரிட்டி, அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ். அல்லேலூயா. தாயினுடைய இரக்கத்தை காட்டிலும். அல்லேலூயா. அப்போ அந்த ரெபேக்காளுக்கு அந்த பார்ஷியாலிட்டி ஏன் வருது? ஒரே கர்ப்பத்துல, அது ரெட்ட பிள்ளை, ஒரே பிரசவத்துல 2 பிள்ளை பிறகுது. ஏசாவை என்ன பண்றா? கண்டுக்கிறதே இல்லை. யாக்கோபுக்கு அவ்வளவு ஒரு பிரியம். அது ஏன்? அவருடைய அழைப்பு, அவருடைய தீர்மானம், அவருடைய முன்குறிப்பு. அந்த அழைப்பு என்ன பண்ணுது? பிரிக்குது. இப்ப ரெபேக்காள் இரக்கம் இல்லாமற் போறது காரணம் அவருடைய அழைப்பு. அதை யாரும் கேள்வி கேட்க முடியாது. அவருடைய தீர்மானம். யாக்கோபை தான் என்ன பண்ணணும்? 12 கோத்திரங்களாக பிரித்தெடுத்து ஒரு மிகப்பெரிய ஜாதியாக உருவாக்க வேண்டும் என்பது தேவனுடைய அனாதி தீர்மானம். அல்லேலூயா. வாசிங்க நீதிமொழிகள் புஸ்தகம் 20வது அதிகாரம் 11வது வசனம். நீதிமொழிகள் 20:11 வாசித்து நாம்
ஜெபித்து முடிக்கலாம். நீதிமொழிகள் 20:11. பிள்ளையானாலும் அதன் செய்கை சுத்தமோ செம்மையோ என்பது அதன் நடக்கையினால் விளங்கும். பிள்ளையானாலும் அதன் செய்கை சுத்தமோ செம்மையோ என்பது அதன் நடக்கையினாலே விளங்கும் அப்படின்னு பைபிள் சொல்லுது. நம்முடைய நடக்கையை பார்த்து, நம்முடைய சுபாவத்தை பார்த்து, நம்முடைய நீதியை பார்த்து ஆண்டவர் நம்ம ரட்சித்திருக்கிறார். அல்லேலூயா. அவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு வேலை கிடைக்கும்னா அதுக்கு அவன் பாத்திரவானா? இல்ல. அல்லேலூயா. தேவனுடைய கிருபை. ஆமென். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு நபராக இருந்தாலும் கூட, அல்லேலூயா, செய்கை நன்மை தீமையினாலே விளங்கும் என்று சொல்லி வேதம் சொன்னாலும் நாம் எல்லாம் ரட்சிக்கப்படுவதற்கு எவ்வளவேனும் தகுதி இல்லாதவர். நம்முடைய செய்கையோ நம்முடைய நடக்கையோ ஒரு காலம் தேவனுக்கு முன்பாக பிரியமாய் இருந்ததே கிடையாது. ஆனாலும் அவருடைய அனாதி தீர்மானத்தின்படி அவர் நம்மை தாயின் கர்ப்பத்திலே நம்மை உருவாவதற்கு முன்னமே நம்மை தெரிந்து கொண்டபடினாலே அந்த தெரிந்து கொள்ளுதலின் அந்த அழைப்பின் தீர்மானத்தின்படி ஆண்டவருடைய மிகப்பெரிய இரக்கத்தை சம்பாதித்து நீங்களும் நானும் இன்றைக்கு அவருடைய சபையில நாம் அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அப்போ அந்த மிகப்பெரிய இரக்கம். அல்லேலூயா. இந்த உலகம் நம்மை ஒரு நாள் கைவிடும். இந்த உலகம் ஒரு வேசியான ஒரு உலகம். இந்த உலகம் ஒரு நாள் நம்மை கைவிடும். இந்த உலகம்தான் தாய், நீ நினைச்சிட்டு இருக்காத. இந்த உலகத்துலதான் நீ பிறந்த. ஆனா இந்த உலகம் ஒரு நாள் உன்னை கைவிட்டுரும். இந்த கர்ப்பத்தை நம்பி நீ ஒரு நாள் இருக்க முடியாது. நான் தான் உன்னை தூக்கி எடுக்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய அனாதி அழைப்பு தீர்மானம் நம்ம மத்தியில் இருக்கிறபடினாலே நான் உன்னை மறப்பதில்லை. எல்லா கண்களை மூடி நாம் கர்த்தரை ஆராதிக்கலாம். ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர.